Chapter 7, Exercise 7.1. Write the fraction representing the shaded portion. இங்கு 10 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஷேடட் போர்ஷனுக்கான ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டர்ன்றது நம்ம இந்த பைக் மேலே போடுற நம்பர், டினாமினேட்டர் கீழே போடுற நம்பர். டோட்டலாக எத்தனை போர்ஷன்ஸ் இருக்குன்றது தான் டினாமினேட்டரில் எழுதணும். எத்தனை போர்ஷன்ஸ் ஷேடட் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதனால் அதுதான் நியூமரேட்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் இந்த ஷேப்பில் 1, 2, 3, 4 போர்ஷன்ஸ் இருக்குது. டோட்டல் 4. அதில் ஷேடட் எவ்வளோ? 1, 2. ஸோ தி ஆன்சர் இஸ் 2/4. நெக்ஸ்ட் இதில் 9 பாக்ஸஸ் இருக்குது டோட்டலாக. அதனால் டினாமினேட்டரில் 9 போட்டுக்கிறோம் டோட்டல். இதில் ஷேடட் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8/9. நெக்ஸ்ட் இதில் 8 சர்க்கிள்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஷேடட்? 1, 2, 3, 4. அப்போனா 4 ஷேடட் டிவைடட் பை டோட்டல் 8. ஆன்சர் இஸ் 4/8. நெக்ஸ்ட் இந்த இமேஜில் இந்த ஷேப்பில் பாருங்கள் 4 போர்ஷன்ஸ் இருக்குது. டோட்டல் 4. அதில் ஷேடட் 1. நெக்ஸ்ட் இதில் டோட்டலாக எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. டோட்டல் 7. ஷேடட் போர்ஷன் 1, 2, 3. 3/7. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 1, 2, 3, 4, 8, 12. டோட்டல் 12. ஷேடட் 3. ஸோ 3/12. நெக்ஸ்ட் இதில் 10 பென்சில்ஸ் இருக்குது. 10. இதில் எல்லாமே ஷேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ 10/10. நெக்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் டோட்டலாக 9 போர்ஷன்ஸ் இருக்குது. ஷேடட் 1, 2, 3, 4. ஆன்சர் 4/9. நெக்ஸ்ட் இதில் டோட்டலாக 8 போர்ஷன்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஷேடட் 4. இந்த இமேஜ் பாருங்கள். 2 போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் ஷேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 2. ஷேடட் 1. ஆன்சர் 1/2. இதில் முக்கியமாக ஒரு ரூல் என்னென்னா எல்லா போர்ஷன்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் இந்த இமேஜ்லையும் இப்படி ஒரு லைன் போட்டு பார்ட்டிஷன் காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால. ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்ம ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். செகண்ட் கொஷின். கலர் த பார்ட் அக்கார்டிங் டு த கிவன் ஃப்ராக்ஷன். இப்போ இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஷேப்ஸை கலர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷேப்ஸ் கலர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எழுதணும். இதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் பண்ண போகிறோம். 1/6. டோட்டலாக 6 போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு போர்ஷனை ஷேட் பண்ணணும். ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4. இதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பார்ட்டு ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் 1/3. இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. 1 ஷேட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒரு பார்ட்டை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3/4. இந்த ஷேப்பை 4 பார்ட்ஸ் இருக்குது. அதில் 3 பார்ட்ஸை ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2, 3. 3/4. நெக்ஸ்ட் 4/9. இதில் 9 பார்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஷேட் பண்ணணும்? 4. 1, 2, 3, 4. Third question. Identify the error if any. இதில் ஏதாவது எரர் இருக்குன்னா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எரர் அப்படிங்கிறது மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த ஷேப்பை 2 பார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஷேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் திஸ் இஸ் 1/4. திஸ் இஸ் 3/4. இதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க. இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஷேட் பண்ணியிருக்கு. 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஷேட் பண்ணியிருக்காங்க. 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 4 பார்ட்ஸ் இருக்குது. 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி கரெக்ட். ஆனால் இது ராங். ஏன் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஈக்குவலான பார்ட்டிஷனுக்கு தான் நம்ம எழுத முடியும். இங்கே ஈக்குவலாக இல்லை இல்லையா? இந்த ஷேப் வேறு, இந்த ஷேப் வேறு. எல்லா பார்ட்டுமே சமமாக இல்லை. இங்கேயும் இந்த 2 பாக்ஸஸ் சின்னதாக இருக்குது. இது ரெக்டாங்கிளாக இருக்குது. இதுலேயும் எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் இல்லை. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அதனால் இந்த ஃப்ராக்ஷன் இதை ரெப்ரசன்ட் பண்ணலை. ஸோ இது எல்லாமே மிஸ்டேக் தான். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா neither of the shaded portions represent the corresponding given fraction அப்படின்னு எழுதலாம். neither of the shaded portions represents the corresponding given fractions. என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் இந்த ஷேப்பை ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னு எழுதியிருக்கும். ஏன் அப்படின்னா அது ஈக்குவலாக பிரிக்கப்படலை அப்படின்றதுனால. ஈக்குவல் பார்ட்ஸாக இல்லை. நெக்ஸ்ட் கொஷின். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டே இஸ் 8 hours. ஒரு டேயில் 8 ஹவர்ஸை ஃப்ராக்ஷனாக எழுத சொல்கிறாங்க. இப்போ ஹவர்ஸில் கொடுத்துருக்கிறதால ஆன்சரையும் நம்ம ஹவர்ஸில் எழுத போகிறோம்.
ஒரு டேக்கு மொத்தமாக எத்தனை ஹவர்ஸ்? 24. அதில் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 hours. ஸோ 8/24. நெக்ஸ்ட், வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் an hour இஸ் 40 minutes? ஒரு ஹாரில் 40 மினிட்ஸை ஃப்ராக்ஷனாக எழுத சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக 1 ஹாருக்கு எத்தனை மினிட்ஸ்? 60. இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது 40 minutes. நெக்ஸ்ட் கொஷின், ஆர்யா, அபிமன்யு and Vivek shared lunch. Arya has bought 2 sandwiches, one made of vegetable and one of jam. The other 2 boys forgot to bring their lunch. Arya agreed to share his sandwich so that each person will have an equal share of each sandwich. இங்கே 3 பேர் இருக்காங்க. ஆர்யா, அபிமன்யு, விவேக். இவங்க 3 பேருமே வந்து லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிறாங்க. யாரோட லஞ்ச் அப்படின்னா ஆர்யாவோட லஞ்ச் தான். ஆர்யா 2 சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 2 சாண்ட்விச். அதில் ஒன்று வெஜ் சாண்ட்விச், இன்னொன்று ஜாம். இந்த மீதி 2 பேருமே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டாங்க. ஸோ ஆர்யாவோட லஞ்சை ஈக்குவலாக அவன் வந்து டிவைட் பண்ணி தர போகிறான். யாருக்கு? அபிமன்யு, விவேக், ஆர்யா. அவங்க 3 பேருமே ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ என்ன கொஷின்னா, ஹவு கேன் ஆர்யா டிவைட் ஹிஸ் சாண்ட்விச்சஸ் ஸோ தட் ஈச் பர்சன் ஹேஸ் அன் ஈக்குவல் ஷேர்? இப்போது மொத்தமாக எத்தனை சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்திருந்தான் ஆர்யா? 2. ஒன்று வெஜ், இன்னொன்று ஜாம். இப்போது இந்த இங்கே 2 சாண்ட்விச் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் 2 சாண்ட்விச்சஸ் அப்படின்னா இதை ஈக்குவலாக 3 பேருக்கு பிரிக்கணும். இந்த 2 சாண்ட்விச்சை எப்படி ஈக்குவலாக 3 பேருக்கு பிரிக்கலாம்? ஒரு சாண்ட்விச்சையுமே 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கலாம் இல்லையா? அப்போது ஹவு கேன் ஆர்யா டிவைட் ஹிஸ் சாண்ட்விச்சஸ் ஸோ தட் ஈச் பர்சன் ஹேஸ் அன் ஈக்குவல் ஷேர்? 3 பேருக்குமே அந்த 2 சாண்ட்விச்சை ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்னா 2 சாண்ட்விச்சையுமே ஈக்குவலான 3 ஷேராக பிரிக்கணும். ஸோ எப்படி எழுதலாம்? ஆர்யா வில் டிவைட் ஈச் சாண்ட்விச் இன்டூ 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஒரு சாண்ட்விச்சையுமே 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுடுவான். அதுக்கப்புறம் அந்த ஒரு பார்ட்டையுமே ஒருத்தருக்கையும் கொடுத்துடுவான். அண்ட் கிவ் 1 part ஆஃப் ஈச் சாண்ட்விச் டு ஈச் ஒன் ஆஃப் தெம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 சாண்ட்விச்சையுமே ஈக்குவலான 3 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பார்ட்டையுமே ஒருத்தவங்களுக்குமே கொடுத்துருவான் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் பார்ட் ஆஃப் அ சாண்ட்விச் வில் ஈச் பாய் ரிசீவ்? ஒருத்தருக்கும் எவ்வளோ பார்ட் சாண்ட்விச் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் பாய் வில் ரிசீவ். இப்போது இந்த 3 பார்ட்ஸில் ஒரு பார்ட் கிடைக்கும் இல்லையா? அப்போது டோட்டலாக எவ்வளோ? 3. அதில் எவ்வளோ கிடைக்கும்? 1. ஒருத்தருக்கு 1/3 கிடைக்கும். ஸோ 1/3 பார்ட் ஆஃப் அ சாண்ட்விச் வில் ஈச் பாய் ரிசீவ். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஈச் பாய் வில் ரிசீவ் 1/3 பார்ட் ஆஃப் அ சாண்ட்விச். நெக்ஸ்ட் கொஷின், கஞ்சன் டைஸ் ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ் டை பண்ணுறாங்க. ஷி ஹேட் டு டை 30 ட்ரெஸ்ஸஸ். மொத்தமாக 30 ட்ரெஸ்ஸஸ் அவங்க டை பண்ணணும். ஷி ஹாஸ் சோஃபா ஃபினிஷ்ட் 20 ட்ரெஸ்ஸஸ். அதில் மொத்தமாக 30 பண்ணணும். ஆனால் அதில் 20 ட்ரெஸ்ஸஸை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஹேஸ் ஷி ஃபினிஷ்ட்? அவங்க எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட ஃப்ராக்ஷன் எழுதணும். அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஷி ஃபினிஷ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். டோட்டலாக எவ்வளோ? 30. அதில் அவங்க ஃபினிஷ் பண்ணது 20. ஆன்சர் இஸ் 20/30. It can be written as 2/3. Zeros cancel பண்ணிடலாம். Write the natural numbers from 2 to 12. What fraction of them are prime numbers? First, 2 to 12 natural numbers எழுத சொல்கிறாங்க. அதில் இருக்கிற prime numbersோட fraction கேட்குறாங்க. Write the natural numbers from 2 to 12. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ நம்ம 2லேருந்து 12 வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இப்போது அதில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது அந்த நம்பரோட டேபிளையும் 1 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயுமே மல்டிபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 2, 3, 5, 7, 11 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 4னா 1 4 is 4, 4 1 is 4, 2 2s are 4. இப்போ இது 2 டேபிளில் வருது இல்லையா? ஸோ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. பட் 5 1 is 5, 1 5 is 5 அது மட்டும்தான் வரும், அதனால ப்ரைம் நம்பர். இதில் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர்ஸ் மேலே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ப்ரைம் நம்பர்ஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த ஆன்சர் 5/11. ஃப்ராக்ஷன் ஆஃப் natural numbers from 2 to 12 அதில் prime numbers எவ்வளோனா 5/11. write the natural numbers from 102 to 113. அதே தான் 102லேருந்து 113 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் இருக்கிற prime நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. 102 to 113, 103, 104,
105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113. இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் 102 to 113 எழுதிட்டோம். இதில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 103, 107, 109, 113. இதில் 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 4 டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஆன்சர் இஸ் 4/12. நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தீஸ் சர்க்கிள்ஸ் ஹாவ் எக்ஸஸ் இன் தம்? இதில் வந்து 8 சர்க்கிள்ஸ் இருக்குது. அதில் எக்ஸ் இருக்கிற சர்க்கிள்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அப்போது எத்தனை இதில் எக்ஸ் இருக்குது? 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் 8. ஆன்சர் இஸ் 4/8. நெக்ஸ்ட் கொஷின், கிறிஸ்டின் received a CD player for her birthday. கிறிஸ்டின் அவளோட பர்த்டேக்கு CD பிளேயர்ஸ் வாங்கியிருக்கா. She brought 3 CDs and received 5 others as gift. அவள் வாங்கினது 3 CDs. ஓகேவா? அது இல்லாமல் 5 CDs வந்து அவளுக்கு கிஃப்டாக வந்திருக்கு. அவளாக வாங்கினது 3, அவளுக்கு கிஃப்டாக வந்தது 5 CDs. அப்போ மொத்தமாக அவள்கிட்ட எத்தனை CDs இருக்குது? இப்போது 8 CDs இருக்குது. வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹர் டோட்டல் CDs did she buy? அவள் வாங்கினதோட CDs ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வாட் ஃப்ராக்ஷன் டிட் ஷி ரிசீவ் அஸ் கிஃப்ட்? அதுக்கப்புறம் அவள் கிஃப்டாக வாங்கினது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவள் வாங்கின CDயோட ஃப்ராக்ஷன் எத்தனை வாங்கியிருக்கா? 3. பட் டோட்டலாக எத்தனை இருக்குது? 3 + 5 8. நெக்ஸ்ட் அவளுக்கு கிஃப்டாக ரிசீவ் பண்ணது எவ்வளோ? ஷி ரிசீவ்ட் 5. டோட்டல் எவ்வளோ? 8. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கான ஆன்சர் 3/8. செகண்ட் ஃப்ராக்ஷன் அவளுக்கு கிஃப்டாக வந்தது 5/8.